என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகீர்தன். வவுனியா வீரபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3.25 ஏக்கர் பண்ணை காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முழுவதும் தொடர்ச்சியாக விற்பனைக்காக காணிகள் நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் போட்டுக்கொண்டிருக்கேன். என்னுடைய இந்த தளம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்கும். ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம். வவுனியா வீரபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.25 ஏக்கர் காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக ஒரு பண்ணை காணியாகத்தான் இந்த காணி இருக்குது. இந்த காணியுடைய மண் வளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயத்திற்கு உகந்த ஒரு மண்ணாகத்தான் காணப்படுகிறது. வீரபுரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தோட்டங்கள்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆகவே மாமரமாக இருக்கட்டும், பிளாமரமாக இருக்கட்டும், வாழை மரம், தென்னை மரம் எது வைத்தாலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மண் வளத்தை கொண்ட ஒரு காணியாகத்தான் இந்த காணி காணப்படுகிறது. காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பெரிய கட்டு கிணறு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கட்டு கிணறு ஒன்று நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள். தோட்டத்திற்கு உகந்த ஒரு பெரிய கட்டுக்கிணறாக தான் இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு கட்டுக்கிணறும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணி பிரியோசனமாக இருக்கும். அதனால் காணொலியை ஓட விடாமல் முழுமையாக பாருங்கள். காணிக்குள்ளே இருக்கிற கட்டிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த ஒரு கட்டிடம் தான் ஒரு சரிவான முறையில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. 2 ரூம் தான் இருக்குது. நீங்கள் மேலே சீட்டை போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. மற்றபடி 2 ரூமுக்கு ஏற்ற மாதிரியான தான் இந்த கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க. அங்கால ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு 2-3 சின்ன கொட்டில்கள் இருக்குது. அவ்வளோதான் இந்த காணிக்குள்ளே இருக்கிற கட்டிட அமைப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரங்களோட இந்த காணி அமைஞ்சிருக்குது. என்னென்ன மரங்கள் அப்படின்ற விவரங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு வரலாம். அதாவது இந்த காணிக்கு வாரதுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா டவுன்லேருந்து மன்னார் வீதியில் நெலுக்குளம் சந்தியிலேருந்து வீரபுரத்துக்கு போகிற ஒரு தார் வீதி ஒன்று வரும். அந்த வீதியால் ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் அப்படி நீங்கள் இந்த காணிக்கு வர வேண்டி இருக்கும். நிறைய கமுகு மரங்கள் இருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 கமுகு மரம் இருக்குது இந்த காணிக்குள்ளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 160 தென்னை மரம் இருக்குது. அதில் காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு 100 தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பிலாமரம் இருக்குது. மாமரம் ஒரு 5 மாமரம் இருக்குது. இதை விட நிறைய பயன் தரக்கூடிய வேறு கண்டுகள் எல்லாம் காணிக்குள்ளே இருக்குது. நிறைய பூக்கண்டுகள் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது கட்டுக்கிணறு. நல்ல பெரிய கிணறு. தோட்டத்திற்கு உகந்த 2 கட்டுக்கிணறுகள் இருக்குது. அதாவது இன்னும் நீங்கள் மரங்கள் வைக்கக்கூடிய மாதிரியான நிறைய இடங்களும் இருக்குது. நீங்கள் மேலதிகமாக தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரியான இடங்கள் இருக்குது. நீங்கள் மரக்கறிகள் வைக்கக்கூடிய மாதிரி தக்காளி, மிளகா, வெண்டி இப்படி வைக்கக்கூடிய மாதிரியான இடங்களும் இன்னும் இருக்குது.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெலுக்குளம் சந்தியில் இருந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். வவுனியா டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24-25 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு நீங்கள் வந்து உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தான் தரப்போகிறேன். நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் வந்து என்கிட்ட பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான காணிகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆகவே வந்து இந்த காணி வந்து உங்களுக்கு பண்ணைக்கு ஏற்ற காணியாக இருக்கும். சுற்றி வர வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அறிக்கையாக காணியை வந்து அடைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர உயிர் வேலி வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அமைப்பாக சரியான முறையில் இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் வந்து அறிக்கையாக அடைச்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஆடு மாடுகள் கோழிகள் இது மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து வளர்த்து கொண்டு கன்றுகளையும் வந்து இன்னும் மேலதிகமாக வைக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. அதையும் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து இருக்கிற மரங்களை பராமரிச்சிங்கன்னு சொன்னாலே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு காணியாக தான் இந்த காணி வந்து இருக்குது. இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.25 ஏக்கர் காணியம் வந்து 90 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் வந்து இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தான் தரப்போகிறோம். நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து நீங்கள் நேரடியாக போய் பார்வையிட்டு இந்த காணி பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய டாக்குமெண்ட்ஸுகளையும் நீங்கள் வேண்டி பார்த்துக்கொள்ளுங்கள். பார்த்துட்டு எல்லாம் சரியாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இலங்கை முழுவதும் காணி வீடியோக்கள் விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் பிரயோஜனமாக இருக்கும். சரி உறவுகளே, மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.